வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா டீசர். நான் இன்ஸ்டாகிராமில் அது பார்த்தேன். ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா 4-5 PM வரப்போகுது அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அது சாங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா டீசர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஏன் ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஒருவேளை தனுஷ் அவரை மட்டும் வச்சு குபேரா யாருன்னு தெரில, தனுஷாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை அவரை மட்டும் அவர் ஒரு மாதிரி பிரம்மையில் இருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு வீடியோவாக விட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வருது எனக்கு. ட்ரான்ஸ் அப்படின்னா அந்த ஃபஹத் ஃபாசில் அவரோட படம் தான் ஞாபகம் வருது. எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரில. நான் அது செம்ம படம் அப்படின்னு தான் போனேன். பட் ஓகேவா தான் இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறதா தான் பார்க்கலாம். ஜிவிஎம் இருப்பார். அப்புறம் நம்ம ஜெயிலர் வில்லன் வர்மா அவருமே ஒரு சீனில் வந்திருப்பார். அது எதுக்காக முக்கியமாக பார்த்தோன்னா அந்த படம் லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் மோக்க போட் பற்றி. இந்த கேமரா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகும்ல டக் டக் டக்குன்னு. ஸோ அந்த இது வந்து ஒரு குட்டியான ஒரு சீனில் தான் வந்திருக்கும். ட்ரான்ஸ் படத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கும் அந்த சீனே. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக நான் பார்க்க போனேன். ஒரு ஓகே ரகமான ஒரு படம் தான் அது. ஓகே ரகம் இவர் தமிழ் டாக்கீஸ் ப்ளூ சட்டை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானா. ஓகே பார்க்குறதா பாருங்கள். இது ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா. ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம போய் வா நண்பா அந்த சாங் ரியாக்ட் பண்ணியிருப்போம் குபேரா மூவிலேருந்து. அது வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து அதே வீடியோ தான். அதை எடிட் பண்ணி பிளர் பண்ணி சவுண்டெல்லாம் கொஞ்சம் மாதிரியா அதை சவுண்டில் ஒரு விதமான எடிட்லாம் பண்ணிட்டு அப்லோட் பண்ணேன். ஸோ பிளாக் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா கிளைம் பண்ணிடுறாங்க. ஓகே காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்றாங்க. அது போக பிளாக் வேறு பண்ணிடுறாங்களா, அது ஏன் என்னன்னு தெரில. ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ இருக்காது, பிளர் பண்ண வெர்ஷன் தான் இருக்கும் இப்போ பப்ளிக்கில். இப்போ இந்த ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா இதுவும் பிளாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டுறேன். பார்க்கலாம் என்ன போகுதுன்னு. ஒருவேளை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இதையுமே நான் பிளர் பண்ணி சவுண்டை கொஞ்சம் மாற்றி மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா வழங்குபவர் ஹையரா ஆடாது சாங் தானா அதிருதுங்க. வயல்கள் எனது, காற்றும் எனது, காடும் எனது, கனிம வளங்கள் அனைத்தும் எனது, கோட்டை எனது, கொத்தளம் எனது, ஆசைப்பட்ட யாவும் எனது, எனது 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 இந்த உலகம் எல்லாம். தனுஷ்க்கு இந்த சாங் வருது. அதில் யாருக்கு வருதுன்னு தெரியல. எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். காஞ்ச வயிறு பிஞ்ச செருப்பு பழைய சோறு பஞ்சம் எனது, இரவு நிலவு இரவல் உணவு சாலை ஓர தூக்கம் எனது, வாழும் கனவு கனவில் உறவு வசந்த கால ஏக்கம் எனது, எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். டிஎஸ்பி மியூசிக் தரங்க. காலம் என் கூட வரும், காட்டு பலம் நெஞ்சில் வரும், காலம் என் கூட வரும், காட்டு பலம் நெஞ்சில் வரும், நாளை தீஜ்வாலை உன் கோட்டைகளை எரித்துவிடும், நாளை தீஜ்வாலை உன் கோட்டைகளை எரித்துவிடும். லிரிக்ஸ் போய் வேணும்பா. செம்ம செம்ம செம்ம. லிரிக்ஸும் செம்ம, மியூசிக் தரம். டிஎஸ்பி பிச்சு விட்டாரு. அதில் போய் வா நண்பா அதை ஒரு மிக்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா. இதோட வேற லெவலுங்க செம்ம. அவர் தனுஷ் எந்த மாதிரி கேரக்டர்ன்றதே புரிஞ்சுக்க முடியல. இது பார்க்கலாம் எப்படிமா இதில் உள்ளதே சொல்கிறேனே, ஒரு பிச்சைக்கார மாதிரியும் காமிக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு ரிச்சான பெர்சன் மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பிச்சைக்காரனாக இருந்து ரிச்சாக மாறுறாரா இல்லை அது எந்த மாதிரின்னு தெரில எனக்கு. பட் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த அயன் ஃபிஸ்ட்டு சீரீஸ் வெப் சீரிஸ் தான். அது மார்வலோட வெப் சீரிஸ் தான். அயன் ஃபிஸ்ட் கேரக்டர் இருப்பார்ல, அவரை வச்சு ஒரு வெப் சீரிஸ் இருக்கும். ஸ்டார்டிங் எபிசோடு எப்படி இருக்கும்னா, அவர் ஓகேவா ரிச்சான ஒரு பர்சன் தான், ஆனால் மொத்த ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போய் அந்த கலையை கற்றுக்க போகிற அந்த ஒரு ஆர்ட் இருக்கும்ல, அயன் ஃபிஸ்ட்டாக மாறுறதுக்கான ஒரு ஆர்ட் இருக்கும்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது கற்றுக்கிறான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவார். ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் வருவார். பிச்சைக்கார மாதிரி யாருமே அவரை இவன் யார் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. போவார், கம்பெனிக்கு போய் பார்ப்பார். ஃபஸ்ட்டு இவர் யார் என்னன்னு தெரியாதா, அப்புறம் தான் போதான் இவர் வந்து நம்ம ஆளு தான், நம்ம ஃபேமிலி மெம்பர் தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கம்பெனியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரியான ஒரு சம்திங் ஏதோ இருக்கும். ஞாபகம் என்றைக்கோ பார்த்தது அது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர்
யாருன்னே தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் படுறானா. தனுஷ் வந்துட்டு இந்த மாதிரி ரிச்சான பர்சனாக இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டு இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா வெளில போயிட்டு, இந்த பிச்சைக்காரன் மூவி கூட அப்படி தானே, ரிச்சாக இருப்பார், ஒரு விஷயத்துக்காக தானே பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரியும் இதில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. அந்த டவுட் எப்போயோ வந்தது தான், ஸ்டார்டிங் அனௌன்ஸ் பண்ணலேருந்தே அந்த டவுட் இருக்குது எனக்கு. இப்போ தான் சொல்கிறேன். நல்லா இருங்க, வேறு லெவலுங்க, பிச்சு உதவிட்ட மாடி உதவி கேட்குறேன். இந்த செம்ம வைபாக இருக்குங்க. நல்லா லிரிசிஸ்ட் யாருன்னு தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை வில்லனோட சாங் அது. வில்லன் மாதிரி தான் இருக்காரு பார்க்க. நிலமும் எனது, நெல்லும் எனது, நீண்ட பச்சை வயல்கள் எனது, காற்றும் எனது, காடும் எனது, கனிம வளங்கள் அனைத்தும் எனது, கோட்டை எனது, கொத்தளம் எனது, ஆசைப்பட்ட யாவும் எனது, எனது எனது எனது. கார்ப்பரேட் கிரிமினலா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சூப்பரா இருக்கு. எனதே இந்த உலகம் எல்லாம். காஞ்ச வயிறு, பிஞ்ச செருப்பு, பழைய சோறு, பஞ்சம் எனது, இரவு நிலவு, இரவல் உணவு, சாலை ஓர தூக்கம் எனது, வாழும் கனவு, கனவில் உறவு, வசந்த கால ஏக்கம் எனது, எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். காலம் என் கூட வரும், காட்டு பலம் நெஞ்சில் வரும், காலம் என் கூட வரும், காட்டு பலம் நெஞ்சில் வரும், நாளை தீஜ்வாலை டிஎஸ்பியும் பாடினார் நினைக்கிறேன். எரித்து விடும். ஒரு 2 டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல உள்ள பீப்புள் பாடுறாங்க கரெக்டா. ஒன்று தனுஷ், இன்னொன்று வில்லனா தான் இருப்பாரு. கண்டிப்பா இந்த வீடியோ பிளாக் பண்ணுவாங்க. நான் பிளர் பண்ணி தான் எப்படியும் இதை அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பா செம்மங்க. அதான் 2 டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் உள்ள பீப்புள் வந்து பாடுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், இது மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, செம்ம வைபாக இருக்குது, லிரிக்ஸ் தரங்க. நல்ல வேலை தமிழில் இது பண்ணியிருக்காங்களே, பைலிங்கோலில் பண்ணியிருக்காங்களே, வேறு லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே பிடிச்சிருக்கோம். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் கன்ஃபார்ம் வரேன்.